தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரை முதலமைச்சராக்குவோம் என பாமக, நாம் தமிழர் கட்சிகள் நாடகமாடுகின்றன. விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு குற்றச்சாட்டு. அம்பேத்கரிய இயக்கம் ஆட்சிக்கு வரக்கூடிய யதார்த்த சூழல் தற்போது தமிழகத்தில் இல்லை என்றும் கருத்து. ரஷ்யா உக்ரைன் இடையே நாளுக்கு நாள் தீவிரமடையும் போர். ரஷ்யாவின் 100 குடியிருப்பு பகுதிகளை கைப்பற்றி 600 ரஷ்ய வீரர்களை கைது செய்ததாக உக்ரைன் அறிவிப்பு. மலையாள திரை உலகில் நீதிபதி ஹேமா குழு அறிக்கையை தொடர்ந்து புதிதாக வெளியாகும் பாலியல் சர்ச்சைகளும் பாலியல் புகார்களும். நடிகை ரேவதி சம்பத் அளித்த புகாரின் பேரில் இயக்குனர் சித்திக் மீது திருவனந்தபுரம் போலீசார் பாலியல் பலாத்காரம், கொலை மிரட்டல் வழக்குகளை பதிவு. வாட்ஸ்அப் செய்திகளை அழிப்பது குற்றமாகாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. PRS மூத்த தலைவர் கவிதா வழக்கில் அவர் வாட்ஸ்அப் மெசேஜ்களை அழித்ததாகவும் செல்போன் தகவல்களை ஃபார்மட் செய்ததாகவும் எழுந்த புகாரில் கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இது அன்றாட செயல் என கருத்து. 17வது பாராலிம்பிக் போட்டி பாரிஸில் இன்று தொடக்கம். 184 நாடுகளைச் சேர்ந்த 4400 வீரர்கள் பங்கேற்பு. இந்தியாவில் இருந்து 32 மகளிர் உட்பட 84 பேர் பங்கேற்கின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன், துளசிமதி, நித்யஸ்ரீ சிவன் பதக்க கனவுகளுடன் களம் இறங்குகின்றனர். மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் 524 கோடி ரூபாய் முதலீட்டாளர் பணத்தை மோசடி செய்த புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் துருவி விசாரணை. அவரை 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்துள்ள நிலையில் மோசடி பணத்தை தேவநாதன் என்ன செய்துள்ளார், எங்கு முதலீடு செய்துள்ளார் உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் விசாரணை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம். மீனவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் நீதி கேட்டு போராட்டம் நடத்திய மருத்துவ மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம். மேற்கு வங்க மாநிலத்தில் 12 நேர பந்திற்கு பாஜக அழைப்பு. 3 மாத பயணமாக லண்டன் சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பதற்காக செல்லும் அண்ணாமலை வெளிநாடு சென்றாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான சண்டை தொடரும் என திட்டவட்ட அறிவிப்பு. என்றும் உங்களுடன் மை இந்தியா.